ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த தேசத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ எதையும் நாம் சாதிக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். ஆகையினால கர்த்தர் உதவி செய்யும்படியாக திறப்பிலே நின்று ஒரு மனதோடு நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் இணைந்து இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தின் பயங்கரமான ஒரு நிலைகளை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, சத்ருவினால் வருகிற எல்லா அந்தகார கிரியைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே சோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே சோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று உமக்காகவே எங்களை தேர்ந்தெடுத்தபடினாலே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோப்பா. ஆண்டவரே, இந்த நாள் ஆசீர்வாதத்திற்கு தடையான பாவங்கள் இருக்குமானால் எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை நீ தரும்படியாக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஏசப்பா, எங்கள் குறைகளை எல்லாம் மன்னி, எங்கள் குற்றங்களை மன்னி ஆண்டவரே. ஜபக்குறைவுகளை மன்னியும் கர்த்தாவே. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் இல்லாமல் இருந்தால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எங்கள் ஜபங்களுக்கு நீர் பதில் தர மாட்டீர். தகப்பனே, எங்கள் குறைகளை மன்னித்து எங்கள் குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஜபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு உம்முடைய செவி மந்தமாகவும் இல்லை. எங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவும் இல்லை. ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் தான் ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்கள் தான் ஆண்டவரே ஜபத்தை கேட்கக்கூடாதபடிக்கும் ஆசீர்வதிக்கக்கூடாதபடிக்கும் தடுக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்கள் குறைகளை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து இயேசுவே, இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாருங்கப்பா. இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை தாருங்கப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று நீ சித்தம் உள்ளவராக இருக்கிறீரப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே. பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் ஆண்டவரே, கொலை வெறியிலும் ஆண்டவரே தீவிரமாக இருக்கிற ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோப்பா. இயேசுவே, இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடைகளை எல்லாம் மாற்றும், குறைகளை எல்லாம் மன்னியும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட ஆண்டவரே. ஆத்துமாக்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும். ஆத்மாக்கள் நஷ்டப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. வருகிற பயங்கரமான ஆண்டவரே ஒரு அழிவுகளில் எந்த ஒரு ஆத்மாவும் அழிந்து போகக்கூடாதப்பா. உம்முடைய நித்திய ராஜ்யத்தை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறதுனால எல்லாரும் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்களுக்காகத்தானே அந்த சிலுவையின் மரணம், பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட்டது அப்பா. அந்த இரத்தத்தினால ஆண்டவரே தேசம் முழுவதும் ஆண்டவரே தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கத்த சந்திப்பீராக, எங்கள் தேசத்தை கத்த சுத்திகரிப்பீராக.
சுத்திகரிப்பீராக. இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு எங்களுக்கு பதில் தாரும். ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தை கண்டுகொள்ள கிருபை தாரும். இயேசுவே ஸ்தோத்திரம். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனம், தியான நேரம், ஜெப நேரம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். இணைந்து நாம் எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள்ள கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள்ள கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே
உமது புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1 சில வசனங்களை நாம் வாசிப்போம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரவுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நெகேமியாவின் பாரம் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினி இரையாக்கப்பட்டதுமாய் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறதை கேள்விப்பட்ட நேரத்திலே அவர் உடனடியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து துக்கித்து அழுது புலம்பி உபவாசித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதில் ரொம்ப எனக்கு தொடுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே, இந்த நிலைக்கு காரணம் நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று தங்களுடைய குறைகளை, தன்னுடைய குற்றங்களை, அறியாமைகளை, ஜெப குறைவுகளை அறிக்கை செய்கிற நெகேமியாவின் ஜெபம் நம்முடைய ஜெபமாய் காணப்படட்டும். அன்பானவர்களே, இந்த நாட்களில் தேசத்தின் பயங்கரமான நிலை, எங்கேயுமே சமாதானம் இல்லை, எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் சமாதானம் இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நேர்மைக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகையினால இன்றைக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே, இது என்னுடைய ஜெபக்குறைவு, நான் என் தகப்பன் விட்டாரும் பாவம் செய்தோம், மன்னியும், எங்களை மன்னியும், மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை தாரும். நெகேமியாவின் ஜெபம் நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். நம்மை தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுவரை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்ன நடந்தது பாருங்க. இந்த உபவாச ஜெபம், உண்மையுள்ள ஜெபம், உருக்கமான ஜெபத்தை அந்த ராஜா கவனித்தார். இந்த ராஜாவுக்கு இந்த நெகேமியா பான பாத்திரக்காரனாக இருந்தான். ஆகாரம் பரிமாறி கொடுக்குற கடமை. ஆனால் ஒரு நாளிலே அவருடைய முகம் துக்கமாக இருக்கிறதை பார்த்து ராஜாவே கேட்கிறார், உனக்கு என்ன நேர்ந்தது? வியாதி இல்லை, உன் முகம் துக்கமுகமாக இருக்க காரணம் என்னன்று. அப்போ தான் ராஜாவிட்ட அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். எங்கள் தகப்பன் குடியிருந்த
அந்த எருசலேம் அது எரிக்கப்பட்டிருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ராஜாவே நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று கேட்கும்போது ராஜாவுக்கு சித்தமானால் எனக்கு நான் அங்கே சென்று உடைக்கப்பட்ட பகுதிகளை திருப்பி கட்ட எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ராஜாவின் கண்களில் அந்த நெகேமியாவுக்கு தயவு கிடைக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதே போல நாமும் முழுமனதோடு உண்மையான இருதயத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும்போது ஆண்டவருடைய தயவுள்ள கரம், அந்த நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் கேட்குறாரு. அந்த பெர்மிஷன் மட்டும் இல்லை, தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலான ஆகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்பதே. தேவனுடைய தயவுள்ள கரம், அன்பானவர்களே, தேவனுடைய தயவுள்ள கரம் நீட்டப்பட்டிருக்கும் போது இந்த தேசத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு, நம்முடைய குடும்பங்களிலும் கூட தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கும்போது அவர் என்ன செய்வார்? ஒரு விடுதலை கட்டளையிடுவார். எப்படி தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியாவோடு இருந்து அவர் கேட்ட காரியங்களுக்கெல்லாம் பதில் கிடைத்ததோ, அதே போல தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருக்கும்படியாக, கடைசி வரை இருக்கும்படியாக, தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மை விட்டு எடுபட்டு விடக்கூடாது. அதற்கேற்ற விதத்தில் அவருக்கு பிரியமானதை, கர்த்தருக்கு சித்தமானதை நாம் செய்யும்போது நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்திலும் ஒரு விடுதலை, தேவனுடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருத்தர் மேல் இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனுடைய தயவுள்ள கரம், தேவனுடைய தயவுள்ள கரம் தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய திருச்சபையின் வாழ்க்கையில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய தேசத்தில் தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் மேல் இருப்பதாக. இயேசுவே, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே, ஆத்துமாவிலே விடுதலை கிடைக்கட்டும். தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கும்போது ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கிறது. தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கும்போது வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இயேசுவே, தேவனுடைய தயவுள்ள கரம் நீட்டப்படட்டும், நீட்டப்படட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரத்திற்காக கெஞ்சுகிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் குடும்பங்களிலே இருக்கட்டும், சமுதாயத்தில் இருக்கட்டும்.
திருச்சபைகளிலே இருக்கட்டும். தேவனுடைய தயவுள்ள கரம் தேசத்தின் மேல் இருக்கட்டும். இயேசுவே, தேசத்து குடி ஜனங்கள் நஷ்டப்பட்டு போகாதபடி, ஆத்துமாக்கள் நஷ்டப்பட்டு போகாதபடி தேவன் இறங்கும்படியாய், தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கும்படியாக இந்த காலை நேரத்தில் கெஞ்சி கெஞ்சி ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூர்வேன். ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூர்வேன். ஆராதனை, 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூர்வேன். ஆராதனை, 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 ஆராதனை. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில்
தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலே அதன் நற்சீர் நீடித்திருக்கும் என்ற வசனத்தின்படி அறிவும் புத்தியுமுள்ள தலைவர்களை தேவன் தேசத்தில் எழுப்ப நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தேசத்தின் தலைவர்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள், பொறுப்பானவர்கள் எந்த பொறுப்பில் அமைந்திருந்தாலும் தேவனே, அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து தேசத்திலே செம்மையாய் நல்ல முடிவுகளை எடுக்கவும், நடக்கிற ஆண்டவரே பயங்கரவாதங்களுக்கு ஆண்டவரே பொறுமையோடு காத்திருந்து நல்ல ஞானத்தோடு செயல்படுகிற தலைவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவரே, தானியேலின் புஸ்தகத்தில் ஆண்டவரே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 4 வாலிபர்களுக்கு ஆண்டவரே தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் என்று தானியேல் 1:17 சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தாவே ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் இப்போது இருக்கிற ஆண்டவரே தேசத்தை ஆளுகிறவர்கள் ஒவ்வொரு பேருக்கும் நல்ல ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற ஞானிகளைப் போல தேச தலைவர்களை கர்த்தர் ஞானம் உள்ளவர்களாக்கி ரட்சித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உபாகமம் 28:1 சொல்லப்பட்டபடி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே ஆண்டவரே, உண்மையாய் செவி கொடுக்கிற தலைவர்களாய் மாறி உண்மையாயிருக்கிற தலைவர்களை ஆண்டவரே, பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சினோம் கர்த்தாவே. ஒரு யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஆண்டவரே உண்மையுள்ளவனாய், உண்மையுள்ள பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரத்தை ஆண்டவரே பொறுப்பை நீர் கொடுத்தீரப்பா. அதே போல உண்மையுள்ள தலைவர்கள் எழும்பி ஞானத்தினால் நிறைந்து ஆண்டவரே தேசத்தை நல்ல முறையில் ஆட்சி செய்யத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. அவருடைய உண்மையை பார்த்து ஆண்டவரே கர்த்தர் அவர்களை உயர்த்தும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தானியேலின் புஸ்தகத்தில் கூட தானியேலுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆண்டவரே ஒரு ஆவி இருந்தபடியினாலே, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினாலே சகல தேசாதிபதிகளுக்கும் மேலான ஒரு தேசாதிபதியாய் கர்த்தர் அவனை உயர்த்தினது போல தேவனே, இந்த நாட்களில் உண்மையுள்ளவர்களை தேவன் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே கர்த்தாவே, தேசத்தை ஆளுகிறவர்கள் இந்த நாட்களில் செம்மையான முடிவெடுக்கட்டும். ஏனோ தானோ என்று சொல்லி பணத்துக்காக ஆண்டவரே லஞ்சம் வாங்கி எந்த காரியத்தையும் சாதிக்காதபடி ஆண்டவரே விட்டு கொடுத்து நேர்மையான வழியிலே தேசத்து குடிகளை நடத்த கர்த்தர் விவேகத்தையும் ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தின் இராணுவத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 14:19-20 சொல்லப்பட்டபடி அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அது இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்ற வசனத்தின்படி
நமது இந்திய தேசத்தின் சேனையாகிய முப்படைக்கும் தேவன் வெளிச்சமாயிருந்து நம் இந்திய தேசத்தின் சேனைக்கு முன்னும் பின்னும் தேவன் நடக்க பாதுகாப்பை கொடுக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தின் இராணுவத்தின் தலைவராய் இருக்கிறார், அவர் நமக்கு துணை செய்வார் என்பதை ஒவ்வொரு வீரர்களும் தளபதிகளும் அறிந்து செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இராணுவ வீரர்கள் தளபதிகள் அவருடைய குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே தேசத்தை பாதுகாக்க முடியும். தேவன் காக்கவில்லை என்றால் மன்ற முயற்சி விருதா என்பதை இராணுவ வீரர்கள் அறிந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே நகரத்தை காவாராயில் ஆண்டவரே காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனே பெரியவர். அவர் ஆண்டவரே வீட்டை காக்காவிட்டால் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே காக்கும் தேவன். ஆண்டவரே உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. எங்கள் தேசத்தை பாதுகாக்க வல்லமை ஆண்டவரே. தேசத்தின் இராணுவங்களுக்கு ஆண்டவர் வேண்டிய எல்லா ஞானத்தையும் தந்து செம்மையான முறையில் தேசத்தை காத்து கொள்ளும்படியான ஆண்டவரே ஞானத்தையும் கிருபையும் பலத்தையும் தரும்படியாக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. இன்னமாக காவல்துறை நீதித்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்ற வசனத்தின்படி காவல்துறை அதிகாரிகள் எல்லாரையும் சமமாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாரையும் சமமாய் நடத்தட்டும். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும் என்ற வசனத்தின்படி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நீதித்துறையில் உள்ளவர்கள் செம்மையானவர்களாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னுமாக நீதிமொழிகள் 12:22 சொல்லப்பட்டபடி பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்ற வசனத்தின்படி நீதிமன்றத்தில் பணத்திற்காக பொய் சாட்சி சொல்வோர் மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீதிமன்றத்தில் ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. பணத்திற்காக பொய் சாட்சி சொல்லாமல் இருக்க வேண்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. நேர்மை ஆண்டவரே அப்பா காக்கட்டும். ஆண்டவரே தேசத்தை காக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீதிமதிகள் தேவனுக்கு பயந்து நியாயம் தீர்க்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. உண்மையான காவல்துறை நீதித்துறை தலைவர்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாறுபாடுள்ள இருதயமுள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே காவல்துறையில் உள்ளவர்கள் தங்கள் கடமையை செய்ய விடாமல் செய்யும் அரசியல் மற்ற
குறுக்கீடுகள் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே, ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14:34 சொல்லப்பட்டபடி நீதி ஜனத்தை உயர்த்தும் என்ற வசனத்தின்படி நீதி நியாயம் தேசத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும். நீதி நியாயங்கள் ஆண்டவரே, நடக்கிற பயங்கரமான கொலை குற்றங்கள், பாலியல் பலாத்காரங்கள், ஆண்டவரே அநியாயங்கள், கொடுமைகள், ஆண்டவரே துணிகரமான பாவங்கள் செய்துவிட்டு ஆண்டவரே குற்றத்தை மூடுகிறார்கள். ஆண்டவரே நீதி ஜனத்தை உயர்த்தும் என்ற வசனத்தின்படி நீதி நியாயம் தேசத்தில் நிலைநாட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், நிலைநாட்டப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த கட்சியும் ஆண்டவரே எல்லாம் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லல, எதுவானாலும் கத்தாவே நீதி நிலைநாட்டப்படட்டும், அநியாயங்கள் மறையட்டும், பொய் சாட்சிகள் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, காசுக்காக பொய் சாட்சி சொல்லி சம்பாதிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை பெறட்டு கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, ஸ்தோத்திரப்பா. திருச்சபைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளிலும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழட்டும், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு போதகர்களுக்காக, உதவி போதகர்களுக்காக, சபை கமிட்டிகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரே தேவனை தரிசித்து வாழுகிற பிள்ளைகளாக மாறட்டும் கர்த்தாவே. ஆண்டவர் உதவி செய்வீராக. உடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லைப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, நாங்களுமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். விவசாயம் செய்வோருக்காகவும் நம்ம ஜெபிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை, பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயத்திற்கு தேவையான மழையை தேவன் தரும்படியாகவும், அதன் மூலம் விவசாயம் செழிக்க, உணவு பற்றாக்குறை வராமல் தேவன் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே ஆண்டவரே, விவசாயிகளுக்கு விவசாயத்தின் மூலம் நல்ல பலன் கிடைக்கவும், நல்ல பலன் கிடைக்கப்பெறாமல் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறவர்கள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநேக இடங்களில் நஷ்டப்படும் போது ஆண்டவரே, அந்த விவசாயத்தின் மூலமாய் நல்ல பலன் கிடைக்காமல் நஷ்டப்படும் போது தற்கொலைக்கு நேராக விரைந்து போகிற ஜனங்கள் அப்படி செல்லாதபடி ஆத்மா ரட்சிப்பு விலையேற பெற்றது என்று சொல்லி அந்த ஆத்ம ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிசயங்களை காண செய்வீராகப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தேசத்தில் உள்ள ஊனமுற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, ஊனமுற்றோருக்காக எல்லாருடைய
சுகத்திற்காக, விடுதலைக்காக ஆண்டவரே ஒரு வழி அடைத்தாலும் இன்னொரு வழி திறந்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கட்டும். ஊனமுற்றோர், வியாதியுற்றோர், ஆண்டவரே பலவிதமான வியாதிக்கு அடிமையாக இருந்து ஆண்டவரே கேன்சர் போன்ற வியாதியினால் ஆண்டவரே பல நாட்கள், மாத கணக்கில், வருஷ கணக்கில் படுத்த படுக்கையாக இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கலாம். கர்த்தர் தாமே இறங்கி ஒவ்வொரு பேருக்கும் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டவரே தேசத்தின் மேல் ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விவசாயிகளுடைய நிலத்திலே தேவ ரத்தம் தெளிக்கப்படட்டும். நல்ல பலனை கண்டுகொள்ள, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உடைய நாமத்தை உயர்த்த தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே துன்மார்க்கம், ஆண்டவரே கொலை வரி, ஆண்டவரே பயங்கரவாதிகளை தேவன் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு முறை கூட இயேசுவின் நாமம் அறியாத ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதும் உம்முடைய சுவிசேஷம் எடுத்து செல்லப்படட்டும். இருளிலே வாழுகிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. கல்லான இருதயம் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு ஜனங்களை விலக்கி காருங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே குடி, வெறி, கஞ்சா போன்ற ஆண்டவரே அடிமைப்படுத்துகிற ஆண்டவரே பாவமான காரியங்களுக்கு ஜனங்களை விடுவித்து ரட்சியும். ஆண்டவரே உடைய கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே முழுமையாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயத்தை காண செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராக. உம்முடைய நாமம் மட்டும் உயரட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருளில் வாழும் மாந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல்வும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஆமாண்டவரே, அறியப்படாதோர் நாட்களில் தேசம் முழுவதும் விசேஷ சத்தங்கள் ஆண்டவரே கேட்கப்படாதோருக்கு கேட்கட்டும். ஆண்டவரே அறியப்படாத இடத்துல அறியட்டும். ஆண்டவரே மிஷனரிகளையும் போதகர்களையும் சுதேச ஊழியர்களையும் இருக்கிற இடங்களில் கண்மணியைப் போல பாதுகாத்து வழி நடத்தும். அவங்க பணிகள் வளரட்டுங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். 1 30 60 100 ஆதாயத்தை தந்து அறுவடையை தந்து ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய்
தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமது கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை காண செய்வீராக. ஆண்டவரே அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே ஏதோ தானோ என்று வாழ்வது அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆண்டவரே விழிப்புடன் வாழத்தக்கதாக, உம்மை ஏற்றுக்கொண்டு வாழத்தக்கதாக, இன்று மரித்தாலும் நித்திய ஜீவனுக்குள்ளே நான் வருவேன் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு ஜனங்களும் வாழத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய அன்பு கரங்களில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக இந்த வேளையில் தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்தி கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஸ்கூல் பிள்ளைகளுக்காக, காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய ஞானத்திற்காக எல்லாரும் ஜெபிப்ப. எல்லாரும் ஆண்டவரே சோத்திரப்பா, சோத்திரப்பா. பெற்றோரை விட்டு ஆண்டவரே ஸ்கூல் போகிற பாதை, காலேஜுக்கு போகிற பாதை, வேலை ஸ்தலங்களுக்கு போகிற பாதைகள், போக்குவரத்து, ஆண்டவரே பிள்ளைகள் பயத்தோட ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே வேண்டாத அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் அநியாயமாய் இதுலேயும் தலையிட்டு விடாதபடிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை கொடும். ஆண்டவரே அநேக ஸ்கூலில் பிள்ளைகள் கர்த்தாவே போதை பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்கன்ட்டு கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே பாவமான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி விடாதபடி ஆண்டவரே கர்த்தர் அவர்களை ரட்சிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாள் கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் வியாதியோடு, கேன்சர் போன்ற வியாதியோடு, பலவிதமான துன்பங்களோடு ஆண்டவரே மனம் உடைஞ்சி போய் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கர்த்தர் அதிசயத்தை செய்வீராக. எப்படியாவது கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்கள் குடும்பங்களுக்காக, ஆண்டவரே அப்பா, பெற்றோர், உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகள், குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருடைய ரட்சிப்புக்காக கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக, இதை நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அருமையான மகனுக்கு நல்ல சுகமும் பலனும் தந்து நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். நல்ல சரீர ஜீவன் சுகம் பலன் தந்து உடைய நாமத்துக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளும். அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் ஒரு மனமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான தம்பி பீட்டர் குடும்பத்திற்காக, அவரோடு இணைந்து பணி செய்யக்கூடிய ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், அபிஷேக் எல்லாருக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் நீ பாதுகாத்துக்கொள். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது கிருபை எல்லாரையும் தாங்கட்டும். இந்த ஆண்டவரே டிவி ஸ்டேஷனில் செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காக, போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல செய்திகள் கடந்து போகட்டும். அது மற்றவர்களுக்கு பயனுடையதாக இருக்கட்டும். ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர்
எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்கு பாரத்தோடு ஜெபித்து காணிக்கைகளை கொடுக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பேரையும் நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. அல்லேலூயா. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. எல்லாவித நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்பட, நல்ல சரீர ஜீவன் சுகம் பலன் கிடைக்க, ரட்சிக்கப்படத்தக்கதாகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாருடைய பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் சத்துருவாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜனங்கள் சீர்கட்டு போய் விடாதபடிக்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜாக்கிரதையாக இருக்க, ஜெபத்திலே விழித்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே யாராவது வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்தாலும் ஆவியானவர் இறங்கும்படியாக உம்முடைய ஆண்டவரே காயப்பட்ட ஆண்டவரே தழும்பை ஆண்டவரே அந்த வியாதிப்பட்ட இடத்துல வைத்து சுகத்தை தாரும் ஆண்டவரே. என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்றிருக்கிறதப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் வியாதியை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிச்சூட்டுவேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்பா. பலவீனரே அப்படி தாங்குங்க ஆண்டவரே, தாங்கி வழி நடத்துங்க ஆண்டவரே. நீரே கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ள ஆண்டவரே. எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஒரு ஜெப குறிப்பு. காரணம் இல்லாமல் குற்றஞ்சாட்டப்பட்டு சுவிசேஷத்திற்காக சிறைச்சாலையில் இருக்கிற மிஷனரிகளுடைய பாதுகாப்புக்காக, விடுதலைக்காக எல்லாரும் நம்ம ஜெபிப்போமாய். இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே. கர்த்தாவே எத்தனை நாட்களப்பா ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட மிஷனரிகள் விடுதலையாக்கப்பட நியாயம் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை வெளியே அழைத்து வாரும். அவங்க அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக இருந்து குடும்பமாய் தம்முடைய பணியை ஆண்டவரே வெற்றிகரமாக செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நீர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே உமது கிருபை தாங்கட்டும். ஒவ்வொரு மிஷனரி குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு இயக்கத்தையும் ஆசீர்வதியும், இயக்கத்தின் தலைவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு மிஷனரிமார்களையும் தெரியாமல் இருக்கிற எத்தனையோ பேர் அப்பா, எல்லாருக்கும் வேண்டிய எல்லா நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. அதிசயங்களை காண செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராக. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே,
சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஆண்டவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவர் நீர்தான் ஆண்டவரே. ஒவ்வொரு மிஷனரி குடும்பம் ஆண்டவரே உம்முடைய உன்னத பலத்தால் ஞானத்தால் நிறைத்து ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மிஷனரிமாருடைய பிள்ளைகளுக்காக சோர்ந்து போகாத தைரியமான உள்ளத்தை கொடுத்து அவருடைய எதிர்காலங்களும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விசை கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசத்தின் முழு ஆண்டவரே பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே எல்லா துறையிலும் ஆண்டவரே பணி செய்வோருக்காக ஜெபிக்கிறோம். சிறை கைதிகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள், ஆஸ்பத்திரியில் நடக்கிற ஊழியங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக. ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள் தேசத்துக்கு எப்படியாவது ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாரும், தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாரும். இம்மால் தான் கூடும், எங்களால் ஒன்று செய்ய முடியாது கர்த்தாவே. எங்கள் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் தாரும், ஒரு விடுதலையை தாரும் கர்த்தாவே. எங்கள் ஜெபம் கேளும் ஆண்டவரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் எல்லாம் கூடுங்க தாவே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்ன அந்த 100க்கு அதிபதி சொன்னது போல ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதியோடு நியாயத்தோடு தேவ பயத்தோடு ஆண்டவரே பணி செய்ய முடியும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்களில் பணியாற்றக்கூடிய பிள்ளைகள் பயத்துடனே தங்கள் கடமைகளை செய்ய கிருபை தாரும், கிருபை தாருங்க தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காகவும் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. அது எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, எங்களை தாழ்த்துக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக, இந்த தேவைகளுக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உதவி செய்வீராக. அதிசயமாய் நடத்துங்கப்பா, ஒரு அதிசயத்தை காண செய்வீராக. பீட்டர் தம்பி குடும்பத்தில் ஒரு அதிசயம் விளங்கட்டும், கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உதவி செய்வீராக. அதிசயங்களை காண செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் யார் வியாதிப்பட்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே உண்டாகட்டும். உம்மால் முடியும். சத்ருவின் அந்தகார கிரியையில் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்